இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய முந்தைய நாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியிலே செமிஃபைனலிலே ஒரு கிறிஸ்தவ பெண் இயேசுவை உயர்த்தினார், இயேசுவை மகிமைப்படுத்தினார். என் இயேசு எனக்கு உதவி செய்தார். இந்த இறுதி நிலையிலே, நாங்கள் தோற்க வேண்டிய நிலையிலே ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்து, எனக்காக போரிட்டு, என்னை பயன்படுத்தி வெற்றியடைய செய்திருக்கிறார் என்று இயேசுவை மகிமைப்படுத்திய அந்த ஜெமிமா ரோட்ரிகஸை நாம் நினைத்து பார்க்கிறோம். இதுதான் நமது வாழ். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அகில உலகத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விளையாட்டிலே இயேசுவை மகிமைப்படுத்தி இயேசுதான் வெற்றி தந்தார். அந்த செமிஃபைனல் போலேனா இந்த ஃபைனலே கிடையாது. ஃபைனல்லையே இயேசு இல்லைன்னா வெற்றியே கிடையாது. இந்திய தேசத்திற்கு, நம்முடைய தேசத்தை அந்த ஒரு பெண் மூலமாகவே உயர்த்திய ஆண்டவர் நம்மையும் பல விதங்களிலே உயர்த்தி, நம்மையும் பெருமைப்படுத்தி, நம்மையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் இவருக்கு தான் நன்றியும் புகழ்ச்சியும் ஆராதனையும். தூதர்கள், புனிதர்கள் எல்லாரும் அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள், ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். திருவெளிப்பாடு புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையிலே யோவான் ஒரு காட்சி காண்கின்றார். விண்ணகத்திலே ஆண்டவர் அரியணையில் வீற்றிருக்கிறார். அரியணையில் அமர்ந்த போது 24 மூப்பர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள், கிரீடம் அணிந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். ஆண்டவர் அவர் அருகில் அவர்களை அமரச் செய்திருக்கிறார். பிறகு 4 உயிர்கள் அவர் திருமுன் அல்லும் பகலும் ஆண்டவரை, என்றென்றும் வாழ்பவரை போற்றி துதித்து ஆராதனை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை! எப்படி அந்த யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது கடவுள் யார் என்று, கடவுள் எப்படிப்பட்டவர் என்று. அவரை அந்த 4 உயிர்கள் இரவும் பகலும் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடத்தை ஆண்டவர் பாதத்தில் வைத்து அவரை தலைவணங்கி ஆராதிக்கிறார்கள். எனவே நம்முடைய ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவர், நன்றிக்கும் உரியவர், போற்றுதலுக்கு உரியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே தனது வாழ்க்கையிலே இந்த ஆண்டவரை கண்டுகொண்டார். எகிப்திலே அவர்தாமே காப்பாற்றப்பட்டார். அவர் ஒரு கொலை செய்து விட்டார், தப்பித்து ஓடினார். பிறகு ஆண்டவர் அவரை 40 ஆண்டுகள் கழித்து அந்த ஒரு மலை அடிவாரத்திலே எரியும் முச்செடியிலே தோன்றினார். எனவே அப்பொழுது தோன்றிய மோசே அவரை பார்க்க வந்தபோது ஆண்டவர் என்ன பேசினார்? மோசே, மோசே, நெருங்கி வராதே, நீ நிற்கிற இந்த இடம் புனிதமான இடம். கடவுள் புனிதமானவர், அவர் இருக்கிற இடம் புனிதமானது. இதோ நெருப்பு வடிவிலே இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் தூய கடவுள், நெருப்பாக அவர்தாமே எரிந்து ஒளி வீசி கொண்டிருக்கிறார். மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த பரிசுத்தத்திலே தூய்மையில் பங்கேற்க அழைத்தார். தனது தூய மக்களை விடுவித்து அவர்களை தூய மக்களிடமாக ஆராதனைக்குரியவர்களாக மாற்ற நினைத்தார். எனவே மோசேயை ஆண்டவர் தூய்மைப்படுத்தினார். அந்த நெருப்பு, அந்த ஒளி அவர் மேல் ஒளிர்ந்தது. அவருடைய பாவம் மறைந்தது, குற்றம் நீங்கியது, பரிசுத்தம், தூய்மை பெற்றார்.
தூய கடவுளை கண்டார். தூய கடவுள் அவரை தூய்மைப்படுத்தினார். பிறகு அவருடைய தூய்மையை பெற்றார். அந்த தூய்மையோடு எகிப்திற்கு சென்றார். பார்வோனிடம் பேசினார். அற்புத அடையாளங்கள் செய்தார். எகிப்திலிருந்து அந்த மக்களை விடுவித்தார். இப்படி அந்த தூய கடவுளை தேடி சென்ற மோசே அவரை கண்டு தூய்மை பெற்று அவருடைய வல்லமை பெற்று அவருடைய அற்புத அடையாளங்களை அவர் செய்தார் என்றால் இன்று நமக்கும் தேவை தூய கடவுளை நாம் காண வேண்டும். தூய கடவுளோடு இணைய வேண்டும். தூய்மையின்றி அவரை அணுக முடியாது. அவரோடு இருக்க முடியாது. அவருடைய அற்புத அடையாளங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியாது. எனவேதான் இன்று ஆண்டவர் நம்மிடம் அந்த தூய்மையின் ஆசீர்வாதங்களை பெற்று அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இன்றும் நம்முடைய துன்பங்களிலிருந்து, அடிமைத்தனங்களிலிருந்து, தீமைகளிலிருந்து, நோய்பிணியிலிருந்து நமக்கும் ஒரு அற்புதம் செய்வதற்காக தூய கடவுள், தூய இயேசு கிறிஸ்து இதோ நம்மிடம் வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. எனவே எழுந்து நின்று முதலிலே அவரை நாம் போற்றி புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா என்ற ஒரு கீதத்தை பாடப்போகிறோம். உற்சாகத்தோடு அவரை போற்றி புகழ்ந்து அந்த மகள் இயேசுவை உயர்த்தியது போல முதலிலே ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன். என் வாழ்க்கையிலே நீங்க செய்த எல்லாவற்றிற்காகவும், இந்நாள் வரையில் செய்த அனைத்திற்காகவும், நான் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அல்லேலூயா ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். திருவெளிப்பாடு 19:1 ஒரு பெரிய இரைச்சல் விண்ணகத்திலே அல்லேலூயா என்று புனிதர்கள் அனைவரும் ஆண்டவரை துதிக்கிறார்கள். எனவே நாமும் ஆண்டவரை துதிக்கும் விதத்திலே முதலில் அல்லேலூயா என்று பாட அதே போன்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் அவர் தூயவராய் இருக்கிறார், தூய்மையிலே வாசம் செய்கிறார். இஸ்ரவேலின் புகழ்ச்சிக்குரியவர், தூயவராய் இருப்பவர், துதியின் மத்தியில் வாசம் செய்பவர் நம்மோடு பிரசன்னமாவார். நம்மோடு பிரசன்னமாகி நம்மை தூய்மைப்படுத்தி ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை தருவார். எனவே இப்பொழுது அல்லேலூயா கீதத்தை உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். Alleluia, 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 alleluia. 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 Alleluia, alleluia, alleluia. எல்லோரும் உற்சாகத்தோடு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. 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 இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே மீட்பரே. Alleluia, 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 alleluia. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே மீட்பரே. Alleluia, 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 alleluia. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே மீட்பரே. Alleluia, 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 alleluia.
இயேசுவே ஆண்டவரே இந்தியாவின் மீட்பரே அல்லேலூயா 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 இயேசுவே ஆண்டவரே தமிழ்நாட்டின் மீட்பரே அல்லேலூயா 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 இயேசுவே ஆண்டவரே உலகின் மீட்பரே அல்லேலூயா 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 இயேசுவே ஆண்டவரே இரக்கத்தின் ஆண்டவரே அல்லேலூயா 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 இயேசுவே ஆண்டவரே இருதய ஆண்டவரே அல்லேலூயா 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 இயேசுவே ஆண்டவரே இம்மானுவேல் ஆண்டவரே அல்லேலூயா 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 இயேசுவே ஆண்டவரே அரசராம் ஆண்டவரே அல்லேலூயா 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 இயேசுவே ஆண்டவரே போதகராம் ஆண்டவரே அல்லேலூயா 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 இயேசுவே ஆண்டவரே தலைவராம் ஆண்டவரே அல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசு கிறிஸ்துவே இயேசுவே மெசியாவே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே நீர் இதுவரை செய்த அனைத்திற்காக நன்றி. எங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி எங்களை காத்து நடத்தி வந்தீரே, எங்கள் தேவைகளை கொடுத்து வந்தீரே, பாதுகாத்து வந்திருக்கிறீரே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல் கொடைகள் கொடுத்திருக்கிறீரே, நல்வாழ்வு அளித்திருக்கிறீரே, உயிர் உணவு இருப்பிடம் அனைத்தையும் தந்தீரே. ரோபரா சுபிகரபா துதிக்கிறோம், நன்றி ஆண்டவரே. ஒரு நல்ல வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை தந்தீரே, இந்த நாளில் அழைத்து வந்தீரே ஆண்டவரே. உம்மை போற்றி புகழ நாவை தந்தீரே, மகிமைப்படுத்துகிறோம். ஓ ரமா ஷப்பலா ஓ பெலிபே, நன்றி நன்றி ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அமர்வோம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பது இல்லை. யாருக்கு செவி சாய்ப்பதில்லை? பாவிகளுக்கு. பாவத்தில் இருந்துகிட்டே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டா ஆண்டவர் தருவாரா? கொடும் பாவி ஆண்டவருக்கு எதிராகவே பேசிட்டு, ஆண்டவருடைய கட்டளையை மீறிட்டு, ஆண்டவருடைய விருப்பப்படி நடக்காம உலக போக்கிலே எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, என்ன கொடுப்பாரா? தேவைகளை தர முடியாது, ஆசீர்வாதங்களை பெற முடியாது. யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே இப்படிதான் பிறவியிலே பார்வையற்ற ஒருவர் ஆண்டவர் அவரை தொட்டு சுகப்படுத்துகிறார். அப்ப அந்த ஆண்டவர் யார்? அவர் எப்படி தூயவர், வல்லமை உடையவர் என்பதை அந்த பார்வையற்றவன் எடுத்து சொல்லுகிறான். ஆனால் பார்வை பெற்றிருப்பதாக நினைத்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை நம்பவில்லை. அவன் நம்பினான், அவர் தூயவர் என்று நம்பினான். அவர்தான் என்னை தூய்மைப்படுத்தியவர், எனவே அவர் தூயவர், அவர் வல்லமை உடையவர் என்பதை அவன் அங்கு எடுத்துரைக்கிறான், சாட்சியாக மாற்றுகிறான். எனவே இயேசுவை பற்றி சான்று பகர்கிறான். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர், நீங்கள் அவரை எப்படி வேண்டும் என்றாலும் பேசலாம், ஆனால் அவர் கடவுள் பாவிகளுக்கு செவி சாய்ப்பது இல்லை. ஆனால் பரிசுத்தமுடையவராக தூய்மை உடையவராக இருப்பவருக்கு மட்டும்தான் அவர் செவி சாய்க்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன், இறை மகன், தூய மகன், தூய்மையானவர். கடவுள் தூயவர், அவருடைய மகன் தூயவர், பரிசுத்தமானவர், எந்த பாவ அழுக்கும் இல்லாதவர். எனவே அந்த பிறவி குருடனுடைய அந்த நோயை நீக்கி அவரை சுகப்படுத்துகிறார்.
கடவுள், தந்தை கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு அற்புதம் செய்தார். காரணம், இயேசு தூயவர். இயேசு யார்? தூயவர், தூய கடவுள். புனிதர் அந்தோணியார் இந்த இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டார். அந்தோணியார் தூய்மை பெறுவதற்கு காரணம் இயேசு. இயேசுவை அவர் நம்பினார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார், தூயவர் என்று ஏற்றுக்கொண்டார். அவரிடம் அந்த தூய்மையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அந்த தூய்மை பெற்ற பிற்பாடு தனது வாழ்க்கையிலும் அற்புதங்கள் பெற்றார். பிறருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்து காட்டினார். காரணம், அவர் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய்மை, பரிசுத்தம். எனவே இயேசுவின் மீது முதலில் நமக்கு நம்பிக்கை வேண்டும். அவர் கடவுள், கடவுளின் மகன், இறைமகன் என்ற ஒரு நம்பிக்கை தான் ஆசீர்வாதங்களை தரும். இந்த எதிர்நோக்கின் பயணிகள் ஜூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. யாரை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து வருவார் என எதிர்பார்த்திருக்கிறோம். நமக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்தவர், பரிசுத்தமாக இருந்தவர், பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுத்தவர், இறந்து மீண்டும் பரிசுத்தமாக இறந்தபடியால் உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் மீண்டும் வருவார். பரிசுத்தமாக தூய்மையாக இருக்கிற நமக்கு அருட்கொடைகள் தருவார், நம்மையும் விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தூய்மையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நம்பிக்கை பொய்யாகாது, ஏமாற்றம் தராது. ஹல்லேலூயா. எனவே இயேசுவை நாம் நம்ப வேண்டும். நம்மை தூய்மைப்படுத்துபவர் தூய கடவுளின் மகன் இவர்தான், தூய ரத்தம் சிந்தி நம்மை மீட்டவர் இவர்தான் என்று நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இந்த தூய்மையிலே அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவர் தாமே நமக்காக ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை கொடுக்கிறார். எனவேதான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி நமது வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை தர முடியும். இந்த நாளிலே நாமும் தூய்மை பெற வேண்டும். தூய்மை பெறுவதற்கு என்ன வழி? இயேசு கபடற்றவர், ஒப்பற்ற தலைமை குரு. எனவே அவர் பரிசுத்தமுடையவராக இருந்தார். இந்த உலக வாழ்க்கையிலே அவரும் தவறு செய்ய நேர்ந்திருக்கலாம். உலகத்துல தவறு, மனிதராக பிறந்தவர் தவறு செய்யாமல் இருக்க முடியாது. யோபு சொல்லுகிறார், யோபு புத்தகம் 25:4 பெண்ணிடம் பிறந்தவர் எப்படி தூயவராய் இருக்க முடியும்? பெண்ணிடம் பிறந்தவர் எப்படி தூயவராய் இருக்க முடியும்? இயேசு தூய கன்னி மரியாளிடம் பிறந்தவர். மரியாள் தூய்மையினால் ஆண்டவர் அவரை அலங்கரித்தார். எனவே அந்த தூய்மையில் தூய ஆவியை பெற்று இயேசுவை பெற்று கொடுத்தார். ஆனால் நாம் அப்படி அல்ல, நம்முடைய தாய் அப்படி அல்ல. தாவீது உரியா என்ற அவனுடைய மனைவியிடம் தவறு செய்த பொழுது என்ன சொன்னார்? மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி, ஆண்டவரே என் தாய் என்னை எப்படி பெற்றெடுத்தாள்? பாவ நிலையிலேயே என்னை பெற்றெடுத்தாள். பார்த்தீங்களா? பாவ நிலை நமக்கு இருக்கிறது. அதனால் தான் யோபுவும் சொல்லுகிறார், பெண்ணிடம் பிறந்தவர் எப்படி தூயவராய் இருக்க முடியும்? இந்த உடல் சதை இருக்கிற வரையிலே பாவ பலவீன ஆசைகள் வந்துதான் இருக்கும். ஆனால் அதை மேற்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இயேசு இந்த உலகத்திலே உடலை எடுத்த பொழுது இந்த உடலின் ஆசைகளை, உடல் இச்சை நாட்டங்களை எப்படி அவர் மேற்கொண்டார்? எப்படி தன்னை தூய்மையாக காப்பாற்றி கொண்டார்? எபிரேயர் 5:7 தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டினார். அப்ப அவர் தந்தை கடவுளோடு தினந்தோறும் ஜெபத்துல இருந்தார்,
கண்ணீர் சிந்தி வேண்டினார். அப்பா, நான் தப்பு பண்ணிடக்கூடாதப்பா, எவ்வளோ சோதனை இருக்குது, இந்த உலகத்துல பாவம் பண்ணிடலாம், பாவம் என்ன நாட்டம் இருக்குது, ஆனா எதையும் செஞ்சிடக்கூடாது, என்னை காப்பாற்றுங்கப்பா, நான் பரிசுத்தமா உங்களிடம் வந்து சேரணும், என்னை காப்பாற்றுங்கப்பா என்று தினந்தோறும் அழுது ஜெபித்தவர் இயேசு. தினந்தோறும் நாம் அழுது ஜெபிக்கலைன்னா பாவத்தில் தான் விழுவோம், பாவத்தில் தான் மடிவோம், பாதாளம் தான் செல்லுவோம். எனவே இந்த மாதத்திலே ஆண்டவர் அவருடைய எடுத்துக்காட்டை நமக்கு தருகிறார். புனிதர் அந்தோனியார் இயேசுவை போல அதிகம் ஜெபித்தவர், ஜெபதபத்தில் இருந்தவர், அதனால் தான் தனது உடலை பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டார். அப்ப இன்னைக்கு நமக்கு தேவை தூய்மை, பரிசுத்தம். அது எப்படி கிடைக்கும்? ஜெபத்திலே, தவத்திலே கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும். அதிகாலையிலே ஆண்டவரை துதிக்கணும், நன்றி சொல்லணும், தேவையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும். இயேசுவே, உம்முடைய தூய இரத்தத்தால் என்னை கழுவுங்க, உம்முடைய அருளால் நிரப்புங்க, என்னை பாதுகாக்கணும். இன்னைக்கு நான் இந்த உலகத்துல செல்கிறேன், நான் இந்த உலகத்துல என் குடும்ப வாழ்க்கையில, வேலை செய்யும் இடத்துல, படிக்கும் இடத்துல நான் தப்பு பண்ணிடக்கூடாது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று தூய்மைக்காக ஜெபித்தல் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்பதான் பரிசுத்தம். கணவர் தப்பு பண்ணிட்டாரா, மனைவி பண்ணிட்டாங்களா, பிள்ளைகள் தப்பு பண்றாங்களா, ஜெபம் இல்லை. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்றாங்க? ஜெபம். ஜெபிக்கிறவன் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்கிறவன் ஜெபிப்பதில்லை. கரெக்டா இல்லையா? ஜெபம் இருந்தா பாவம் பண்ண முடியாது. ஜெபம் இருந்தா ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மோடு இருக்கிறப்ப பாவத்திற்கு வேலையே கிடையாது. ஆண்டவர் இல்லை என்றால் தான் நாம் பாவம் செய்வோம். அவருடைய பிரசன்னம் இல்லை என்றால் தவறு செய்வோம். அவரோடு இல்லை என்றால் நாம் தவறு இழைப்போம். எனவே எப்படி நாம் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும்? ஜெபம், அனுதின ஜெபம். யாராவது இப்படி தவறு இழைக்கிறார், அவர்களுக்காக அதிகம் ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், சிலுவையில் ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவதாக நம்மை எப்படி நாம் தூய்மையாக்கி கொள்வது? இரண்டாவது ஒன்று, வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்தும். எது நம்மை தூய்மைப்படுத்தும்? செல்போன் தூய்மைப்படுத்துமா? செல்போன் என்ன பண்ணும்? அசுத்தப்படுத்தும். அது தூய்மைப்படுத்துச்சுன்னா எல்லாரும் இன்னும் நிறைய 5-6 நிறைய வாங்கிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா அது தூய்மைப்படுத்தாது. அதிலே நமக்கு பல வகையான சோதனைகள் தான் வரும். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து வீணா போயிட்டே இருப்போம். ஆனால் எது யூடியூப்ல வரதெல்லாம் தூய்மைப்படுத்துமா? வாட்ஸ்அப்ல வருவது தூய்மைப்படுத்துமா? ஃபேஸ்புக்கில் வருவது தூய்மைப்படுத்துமா? யார் யாரெல்லாம் நம்மள்ட்ட பேசுறாங்களோ அவங்க தூய்மைப்படுத்துவார்களா? யாராவது இந்த உலகத்துல நம்மகிட்ட பேசி நம்மளை தூய்மைப்படுத்துவார்களா? படுத்துவாங்களா, படுத்த மாட்டாங்களா? இயேசு மட்டும்தான். என்ன கூட சொல்லக்கூடாது, யாரையும் சொல்ல முடியாது. இயேசு மட்டும்தான், அவருடைய வார்த்தை மட்டும்தான் தூய்மை. அவருடைய வார்த்தை தூயது, தூய கடவுளுடைய வார்த்தை தூயது, அது நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. அதனால்தான் இயேசு இந்த உலகத்துல வந்து நமக்காக கற்றுக் கொடுத்தார், பேசினார். பேசிட்டு சீடர்கள்ட்ட சொல்றார், நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 15:3 நான் சொன்ன வார்த்தைகளால் தூய்மையா இருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும், இறை வார்த்தை வாசிக்கணும். அதுல இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, வாழ்வு தரும் ஆவி இருக்கிறது. அதை வாசிக்க வாசிக்க, கேட்க கேட்க, படிக்க படிக்க நாம் தூய்மை பெறுகிறோம். அந்தோனியாருடைய வாழ்விலே நடந்தது என்ன? ஃபுல்லா படிச்சிட்டார். இறை வார்த்தை தான் அவருக்கு வாழ்வு. கையில் அவருடைய கரங்களில் வார்த்தை இருந்தது. அப்ப அந்த வார்த்தை முழுவதும் குடிகொண்டது. அவர் தாமே இப்படி ஜெபத்தில் இருந்தார், வார்த்தையில் நிறைந்திருந்தார். தொடக்க நூல் முதல் கொண்டு இறுதி வரை திருவழிபாடு வரையிலே சொல்லக்கூடிய ஒரு பக்குவம். சமீபத்தில் கேரளா சென்றிருந்தேன். எங்களுக்கு குருக்களுக்கு ஒரு தியானம். அங்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து ஒரு பெண்மணி, ஒரு குடும்பம், அந்த தாய் தந்தை
ஏதோ அந்த பிள்ளைகள் பலவித ஊனமுற்ற நிலையிலே பிறந்தார். ஆனால் அந்த குழந்தைகளை வைத்து அந்த தாய் தந்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. இப்போ அதில் ஒரு மகன் பைபிள் முழுவதுமாக அவன் சொல்லக்கூடிய விதத்திலே இருக்கிறான். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. குறையுடைய ஒரு மனிதனாக தான் அவன் இருக்கிறான். ஆனால் அந்த நிலையில் அப்படியே ஃபுல்லா இறை வார்த்தையை கேட்டு கேட்டு அப்படியே இறைவார்த்தை முழுவதும் சொல்லக்கூடிய ஒரு மகனாக ஆண்டவரை அவனை ஆசீர்வதித்திருக்கு. இதுதான் புனித வாழ்வு. வார்த்தை தான் நம்மை தூய்மைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது இயேசுவின் இரத்தம். எனவேதான் எபிரேயர் 13:12 இயேசுவும் தம் சொந்த தூய இரத்தத்தால் மக்களை தூயவராக்கி நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். அப்ப இயேசு நம்மை எப்படி தூய்மைப்படுத்துகிறார்? தூய இரத்தம். அவருடைய இரத்தத்திலே நம்மை கழுவி கொள்ள வேண்டும், தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அசுத்த எண்ணங்கள், அசுத்தவைகள், அசுத்தமானவை வந்து நெருக்குகிற பொழுது நாம் என்ன செய்யணும்? இயேசுவே, என்னுடைய நினைவு, எண்ணம், உள்ளம், மனது அனைத்தையும் தூய இரத்தத்தால் கழுவும், என்னை புனிதப்படுத்தும் அப்படின்னு நாம் ஒப்பு கொடுத்து சிலுவை அடியிலே பலியிலே ஜெபிக்கிற போது இயேசு நம்மை தூய்மைப்படுத்துகிறார். தூய இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். நான்காவதாக தூய ஆவியானவர் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். அவருடைய பெயரே பரிசுத்த ஆவி. ஆவியானவருடைய வேலை பரிசுத்தப்படுத்துவது, அர்ச்சித்து புனிதப்படுத்துவது. அவரை அழைக்கிற பொழுது, அவரை பெற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய நாவு, உள்ளம், உடல் அனைத்தும் தூய்மை பெறுகிறது. ஆண்டவருடைய கோயிலாக நாம் மாறுகிறோம், ஆண்டவருடைய ஆலயமாக மாறுகிறோம். புனிதர் அந்தோனியார் ஆவியின் ஆலயமாக இருந்தார். எனவே அற்புத அடையாளங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னொன்று நமது வாழ்க்கை, தூய வாழ்க்கை. தூய்மையா வாழ்கிற போது துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், பாடுகள் வரும். அது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கிற பொழுது அதன் மூலமாக மென்மேலும் தூய்மையாவோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்தி ஆசீர்வாதம் தந்துட்டார். இப்போது உங்கள் தேவைகள், விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட இப்போது ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். உங்க தேவைகள் என்ன? தூய உள்ளத்தோடு கேட்கிறப்ப ஆண்டவர் இப்போது கொடுக்கிறார். இப்போது நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோஷா பலவலி கலபலபல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மக்கள் நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. உம்முடைய புனிதருடைய வல்லமையான பரிசுத்தத்தை தேடி ஜெபிக்கிறாங்கப்பா. இயேசுவே, ஆசீர்வாதம் இரக்கம் வைங்க, ஒவ்வொரு மேலும் இரக்கம் வைங்க. ஒவ்வொருடைய பாவங்களை மன்னிங்க, சாபங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே, வாழ்க்கையிலே ஏற்பட்ட தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம், அடையாளம் நடைபெறுவதாக. உம்முடைய காயங்களால், உம்முடைய இரத்தத்தின் வல்லமையால் சுகம் உண்டாவதாக. நோய்பிணிகள் நீங்குவதாக. ரூபரா ரூபரா. உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொருடம் இருக்கிற நோய் பிணிகள் எல்லாம் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே, காயத்தின் வல்லமையிலே ஓ பலபலா ஆவியானவர் வல்லமையாய் இறங்கட்டும். தீய ஆவிகள் வெளியேறட்டும். மந்திர தந்திரங்கள் சுட்டரிக்கப்படட்டும். பேய் தொல்லைகள் நீங்குவதாக. விடுதலை உண்டாவதாக. ஓ பரா ஓ பரவி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஒரு அற்புதம் செய்தபடியால், மகிழ்ச்சி, அன்பு, மகிழ்ச்சி தந்தபடியால், இன்று எங்களை ஆசீர்வதித்தபடியால் நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இப்பொழுது மண்டியிடுவோம். மாண்பியர் கீதத்தை பாடி ஆண்டவர் தருகிற மேலான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பழைய நியம
குறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக ஆர்க்கும் சுரனுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மிற்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.